ஓம் சாந்தி 29/12/2024 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 31/12/2002. இந்த புது வருடத்தில் அனைத்து பொக்கிஷங்களையும் பயன்படுத்தி வெற்றி மூர்த்தி ஆகும் விசேஷ தன்மையை காட்டுங்கள். இன்று நவயுகத்தை படைப்பவர், புது வாழ்வை வழங்கும் வள்ளல் பாப்தாதா புது வருடத்தை கொண்டாட வந்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் கூட புது வருடத்தை கொண்டாட வந்துள்ளீர்களா அல்லது புது யுகத்தை கொண்டாட வந்துள்ளீர்களா? புது வருடத்தை அனைவரும் கொண்டாடுகின்றார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் புது வாழ்க்கை, புது யுகம் மற்றும் புது வருடம் இந்த மூன்றையும் கொண்டாடுகின்றீர்கள். பாப்தாதாவும் மூன்றிற்கும் திரிமூர்த்தி வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு உள்ளார். புது வருடத்தில் ஒருவர் மற்றவருக்கு வாழ்த்துக்களுடன் பரிசும் கொடுப்பார்கள் அல்லவா? ஆனால் பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் எப்படிப்பட்ட பரிசை கொடுத்துள்ளார்? பொன்னுலகத்திற்கான பரிசை கொடுத்துள்ளார். அனைவருக்கும் பொன்னுலகத்திற்கான பரிசு கிடைத்து விட்டது அல்லவா? அந்த பொன்னுலகத்தில் புது யுகத்தில் அனைத்து பிராப்திகளும் இருக்கும். நினைவு இருக்கின்றதா? தனது ராஜ்யம் கிடைக்கவில்லை என்பதன் பெயர் உருவமே இராது. அப்படிப்பட்ட பரிசை பாப்தாதாவை தவிர வேறு யாரும் கொடுக்கவே முடியாது. முழு உலகத்திலும் யாரேனும் ஏதாவது பெரிய பரிசை கொடுக்க வேண்டும் என்றால் என்ன கொடுப்பார்கள்? பெரியதிலும் பெரிய கிரீடம் அல்லது அரியாசனத்தை கொடுப்பார்கள். எப்பொழுது ஸ்தாபனை ஏற்பட்டதோ அப்பொழுது ஒருவேளை இன்றைய ராணி கிரீடம் அல்லது அரியாசனம் ஏதாவது கொடுத்தால் நீங்கள் செல்வீர்களா என்று ஆதியில் பிரம்மா பாபா குழந்தைகளிடம் கேட்டிருந்தார். நினைவு இருக்கின்றது அல்லவா? இந்த கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தை வைத்து என்ன செய்ய? பாபாவே கிடைத்து விட்டார் என்று குழந்தைகள் கூறி இருந்தார்கள். எனவே இந்த பொன்னுலகம் என்ற பரிசுக்கு முன்பு எந்த பரிசும் பெரியதாக இருக்கவே முடியாது. அங்கு என்னென்ன பிராப்திகள் இருக்கும் என்று அநேக குழந்தைகள் கேட்டிருந்தார்கள். பிராப்திகளின் பட்டியல் நீண்டதாகும் என்று பாப்தாதா கூறுகிறார். ஆனால் சார ரூபத்தில் என்ன கூறுவோம்? வாழ்க்கையில் தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கவில்லை என்பதே இல்லை. எனவே அப்படிப்பட்ட தங்க பரிசிற்கு அதிகாரி தானே அனைவரும் ராஜா ஆவீர்களா? அப்படி என்றால் எத்தனை சிம்மாசனம் தயார் செய்ய வேண்டியது வரும்? பாப்தாதா கூறுகிறார், அந்த சிம்மாசனம் வெறும் சிம்மாசனம், அனைத்து பிராப்தியும் இருக்கும். ஆனால் இந்த சங்கம யுகத்தின் சுயராஜ்யம் அதை காட்டிலும் குறைந்தது அல்ல. இப்பொழுதும் ராஜா தானே. பிரஜாவா அல்லது ராயல் குடும்பமா? என்னவாக இருப்பீர்கள்? எனது ஒவ்வொரு குழந்தைகளும் ராஜா குழந்தைகள் என்று ஒரே ஒரு தந்தைதான் மகிழ்ச்சியுடன் கூறுகிறார்கள். ராஜா தானே. ராஜயோகியா அல்லது பிரஜா யோகியா? இந்த சமயம் அனைவரும் இதய சிம்மாசனதாரி, சுயராஜ்ய அதிகாரி, ராஜா குழந்தைகளாக உள்ளோம் என்ற இந்த ஆன்மீக போதை இருக்கிறது தானே. ஏனென்றால் இந்த சமயத்திற்கான சுயராஜ்யத்தினால்தான் எதிர்கால ராஜ்யம் கிடைக்கிறது. இந்த சங்கம யுகம் மிக மிக விலை மதிப்பற்றது, சிரேஷ்டமானது. சங்கம யுகத்தை பற்றி பாப்தாதாவும் குழந்தைகளும் அறிந்துள்ளார்கள். மகிழ்ச்சியாக சங்கம யுகத்திற்கு என்ன பெயர் கொடுக்கின்றார்கள்? மகிழ்ச்சியை கொண்டாடும் யுகம். ஏன்? இந்த சங்கமம் போன்று முழு கல்பத்திலும் கிடையாது. காரணம், பரமாத்மாவின் சந்திப்பிற்கான ஆனந்தம் முழு கல்பத்திலும் இப்பொழுதே கிடைக்கிறது. சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நாளும் என்ன? ஆனந்தமே ஆனந்தம், மகிழ்ச்சிதானே.
ஆனந்தமா குழம்பி விடவில்லை தானே. ஒவ்வொரு நாளும் உற்சவம். ஏனென்றால் உற்சாகம் உள்ளது. தனது சகோதர சகோதரிகளை பரமாத்ம தந்தையினுடையவராக ஆக்க வேண்டும் என்ற ஊக்க உற்சாகம் இருக்கிறது. சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் இருக்கிறது அல்லவா? இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று திட்டத்தை உருவாக்குகிறீர்கள் தானே. ஏனென்றால் எதற்கு உயர்ந்த பிராப்தி ஏற்படுகிறதோ அதை மற்றவர்களுக்கு கூறாமல் இருக்க முடியாது. இந்த சமயத்திற்கான பிராப்தி பொன்னுலகத்திலும் இருக்கும். இப்போதைய முயற்சிக்கான பலன் எதிர்கால பொன்னுலகமாகும். எனவே சங்கம யுகம் நன்றாக உள்ளதா, சத்தியுகம் நன்றாக உள்ளதா? எது பிடித்துள்ளது? சங்கம யுகம் பிடித்துள்ளது தானே. இடையிடையில் மாயை வந்து விடுகிறது. கொஞ்சம் கொஞ்சம் அவ்வப்பொழுது குழப்பம் ஏற்படுகிறது. அநேக குழந்தைகள் சகஜ யோகத்தை கஷ்டமான யோகமாக ஆக்கிவிடுகிறார்கள். அப்படியாக இல்லை, ஆனால் ஆக்கிவிடுகிறார்கள். உண்மையில் மிகவும் எளியது. கடினமாக தோன்றுகிறதா? யாருக்கு கடினமாக இருக்கின்றதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். எப்பொழுதும் அப்படி இல்லை. அவ்வப்பொழுது கடினமாக உள்ளதா அல்லது சகஜமா? யார் கடினமான யோகியோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். தாய்மார்கள் கடின யோகியா அல்லது எளிய யோகியா? யாரேனும் கடின யோகியாக இருக்கின்றீர்களா? முழு சபையும் எப்படி கை உயர்த்துவார்கள்? அனைத்து குழந்தைகளும் எனது பாபா என மிகவும் மகிழ்ச்சியோடு கூறுகின்றார்கள். என்னுடைய பாபாவா அல்லது தாதிகளின் பாபாவா? எனது பாபா தானே. ஒவ்வொருவரும் முதலில் என்னுடையவர் என்பார்கள். அப்படிதானே. இங்கு அமர்ந்திருக்கும் சிந்தி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் எனது பாபாவா அல்லது தாதி ஜானகி ஜியினுடையவரா, தாதி பிரகாஷ்மணி காணவரா? யாருடையவர்? என்னுடையவரா? முழு நாளும் என்ன நினைவில் இருக்கின்றது? எனது என்பதுதானே. பாபா மிகவும் சகஜமான யுக்தியை கூறுகிறார். எத்தனை முறை எனது எனது என்று கூறுகிறீர்கள்? முழு நாளில் எத்தனை முறை எனது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள்? எண்ணி பார்த்தார். அதிகமான முறை எனது என்ற சப்தத்தை பேசுகின்றீர்கள். எனது என்ற சப்தத்தை பேசும் பொழுது எனது என்பவர் யார்? என்னுடைய பாபா. கஷ்டமா? அவ்வப்பொழுது மறந்து போகின்றீர்கள் தானே. பாப் தாதா எந்த ஒரு புதிய வார்த்தையை கொடுக்கவில்லையே. நான் என்பதை எப்பொழுதும் காரியத்தில் கொண்டு வருகிறீர்கள். எனவே நான் யார் மற்றும் என்னுடையவர் யார்? அநேக குழந்தைகள் கஷ்டமான முயற்சி செய்கிறார்கள். ஏன்? வெறும் யோசிக்கிறார்கள். புள்ளியை முன்னே கொண்டு வர பிந்து 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 மேலும் புள்ளி இழுத்து விடுகிறது. புள்ளிதான், ஆனால் எப்படிப்பட்ட புள்ளி? நான் யாராக இருக்கிறேன்? இதை தனக்கு சமமாக நினைவில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது இனிமையான முயற்சியாக ஆகிவிடும். வெறும் ஜோதி பிந்து என கூறுகிறார்கள். எனவே கஷ்டமாக தோன்றுகிறது. சகஜ புருஷார்த்தம், மகிழ்ச்சியான புருஷார்த்தம் செய்யுங்கள். இந்த புது வருடத்தில் முயற்சியிலும் சிரேஷ்டமாக இருக்க வேண்டும். ஆனால் சிரேஷ்டத்தின் கூடவே முதலில் எளிதாக இருக்க வேண்டும். எளிதாகவும் சிரேஷ்டமாகவும் இருக்க முடியுமா? இரண்டும் சாத்தியமா? இரட்டை அயல் நாட்டவர்கள் கூறுங்கள், முடியுமா? பாப்தாதா பார்ப்பார். பாப்தாதா சோதனை இட்டுக்கொண்டே இருக்கிறார் அல்லவா? எனவே கஷ்டமான யோகியாக யார் யார் ஆகிறார்கள்? சோம்பேறித்தனமான முயற்சி என்பது சகஜ யோகிக்கான பொருள் அல்ல. எளிதாகவும் சிரேஷ்டமாகவும் இருக்க முடியும். பாண்டவர்கள் சகஜ யோகியா? சகஜ யோகி யாரோ அவர்கள் கை உயர்த்துங்கள்.
பாருங்கள், தொலைக்காட்சியில் வந்து கொண்டு இருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த வருடம் யாருக்கு முன்னேயும் எந்த கஷ்டமும் வராது. ஏனென்றால் சகஜ யோகிகள் சோம்பேறியாக ஆகக்கூடாது. சமயப்படி இந்த புது வருடத்தில் அனைவருக்கும் இந்த விசேஷ லட்சியம் இருக்க வேண்டும். என்னென்ன பொக்கிஷங்களை அடைந்துள்ளீர்கள்? சமயம், சங்கல்பம், ஞானம், குணம், சக்திகள். இதில் அனைத்தை காட்டிலும் பெரிய பொக்கிஷம் சங்கல்பமாகும். சிரேஷ்ட சங்கல்பம், சுத்தமான சங்கல்பம். இந்த அனைத்து பொக்கிஷங்களையும் தினமும் பயன்படுத்த வேண்டும். அதிக அளவில் பகிர்ந்தளியுங்கள். வள்ளலின் குழந்தைகள், மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். அதிகமாக பங்கிட்டு கொடுங்கள். ஏன்? வெற்றியுடையதாக்குங்கள் மற்றும் வெற்றியை பிராப்தியாக அடைய வேண்டும். எனவே வருடத்தில் இந்த விசேஷத்தை நிரந்தரமாக்க வேண்டும். வெற்றியடைய வையுங்கள் மற்றும் வெற்றி அடையுங்கள். எந்த காரியத்தையும் செய்யுங்கள். ஏதாவது பொக்கிஷத்தை பயன்படுத்திக் கொண்டே செல்லுங்கள் மற்றும் வெற்றியின் அனுபவத்தை செய்து கொண்டே செல்லுங்கள். யோசியுங்கள். வெற்றிக்கான அதிகாரம் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கு இந்த அதிகாரம் கிடைக்க முடியும்? ஏனென்றால் பாபா உங்களுக்கு வெற்றி உடையவராகுக என்ற வரதானத்தை கொடுத்து விட்டார். பாப் தாதா எப்பொழுதும் கூறுகிறார், ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் வெற்றி நட்சத்திரங்கள், வெற்றி சொரூபங்கள் ஆவீர்கள். வெற்றி நட்சத்திரங்களா அல்லது கஷ்டப்படும் நட்சத்திரங்களா? பாப் தாதா அனைத்து குழந்தைகளையும் வெற்றி நட்சத்திரம் என்ற இந்த பார்வையில் பார்க்கிறார். ஆதியில் பிரம்மா பாபா எவ்வளவு காலத்தில் அனைத்தையும் வெற்றியடைய வைத்தார் என்பது நினைவு இருக்கிறதா? இப்பொழுது வரைக்கும் தனது சமயத்தை வெற்றியடைய வைக்கிறார். கர்மாதீத் நிலையையும் அடைந்து விட்டார். ஆனால் எத்தனை கடிதங்கள் எழுதுகிறார். காலத்தை வெற்றியடைய வைத்து விட்டார் அல்லவா? இறுதி நாட்கள் வரை வாயினால் மகா வாக்கியத்தை உதிர்த்தார். இறுதி நாள் வரை அனைத்தையும் வெற்றியடைய வைத்தார். ஆகையால் வெற்றியை அடைந்து விட்டார். எனவே பாபாவை பின்பற்றுங்கள். உண்மையில் சங்கமயுகத்தின் ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வினாடியும் பயன்படுத்துவதுதான் வெற்றி மூர்த்தி. பிரம்மா பாபாவிடம் எங்களுக்கு அளவு கடந்த அன்பு உள்ளது என்று அனைவரும் நம்பிக்கையோடு கூறுகிறோம் அல்லவா? எனவே அன்பிற்கான அடையாளமாக தந்தைக்கு என்ன பிரியமாக இருந்ததோ அது குழந்தைகளுக்கும் பிரியமானதாக இருக்க வேண்டும். சமயம், சங்கல்பம் மற்றும் அனைத்து பொக்கிஷங்களின் வெற்றி வீணாக்க கூடாது. அன்பிற்கு அடையாளம் பாபாவை பின்பற்றுவது. பிரம்மா பாபா எந்த சிறப்பு தன்மையை காட்டினார்? எதை யோசித்தாரோ அதை வினாடியில் செய்தார். யோசிக்க மட்டுமில்லை, வெறும் திட்டம் மட்டும் உருவாக்கவில்லை, நடைமுறையில் செய்து காட்டினார். எனவே அப்படித்தானே பின்பற்றுபவர்கள் தானே நல்லது. இன்று அநேகர் புதிய வருடத்தை கொண்டாட வந்துள்ளீர்கள். நல்லது. ஒருவேளை இந்த ஹால் சிறியதானாலும் உள்ளம் பெரியதாக உள்ளது. உள்ளம் பெரியதானதால் அளவு கொண்டு வந்து விட்டதல்லவா? இன்று சபையில் 18-19 சகோதர சகோதரிகள் அமர்ந்திருக்கிறார்கள். அனைவரும் வெளியில் அமர்ந்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் உள்ளனர் அல்லவா? வெளியில் அமர்ந்து இருப்பவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அது தென்படாது. வெளிநாட்டில் அனைத்தை காட்டிலும் அதிகமாக ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்கள் இரவு 12 மணி வரை அமர்ந்து மற்றும் காலை 4 மணி அமிர்த வேளையில் எழுந்து இருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா கேள்விப்பட்டார். இன்று பாப்தாதா கூட ஆஸ்திரேலியாவை நினைவு செய்தார். கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். பிறகு இங்கு ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்கள் கை உயர்த்துங்கள். திரிமூர்த்தி வாழ்த்துக்கள். பிறகு மற்றவர்களுக்கு முறித்தாகுக. இந்த வருடம் லட்சியம் கூறப்பட்டது. வெற்றியடைய செய்யுங்கள், வெற்றி அடைவீர்கள். இதை அனைவரும் உறுதி செய்து விட்டீர்களா? வெற்றி அடைய செய்ய வேண்டும், வீணாக்க அல்ல. சங்கம யுகம் சக்திசாலியான யுகம்.
வெற்றிக்கான யுகம், வீணாக்குவதற்கு அல்ல. வீணானதில் 63 பிறவிகள் முடிந்துவிட்டது. இப்பொழுது இந்த சிறிய யுகம் வெற்றியடைய செய்யும் யுகமாகும். ஒருவேளை சமயத்தை வெற்றியடைய செய்தால் எதிர்காலத்திலும் பாதி கல்பம் முழு நேரமும் ராஜ்ய அதிகாரி ஆகலாம். ஒருவேளை அவ்வப்பொழுது வெற்றியடைந்தால் ராஜ்ய அதிகாரியாகவும் அவ்வப்பொழுது ஆவீர்கள். சமயத்தின் வெற்றிக்கான பிராப்தி இதுவே ஆகும். சுவாசத்தை வெற்றி பெற செய்து கொண்டே இருந்தால் 21 ஜென்மமும் ஆரோக்கியமாக இருப்போம். போக போக இதய துடிப்பு நிற்பது இராது. யாருக்கேனும் இருதயம் நின்று விடுகிறது என்றால் நரம்பு நாளங்கள் அடைத்து விடுகிறது. அவ்வாறு இருக்காது. ஞானத்தின் பொக்கிஷத்தையும் கூட வெற்றி பெற செய்யுங்கள். ஞானம் என்பது புரிதல். அங்கு அந்த அளவு புத்திசாலியாக ஆவீர்கள். உங்களுக்கு எந்த மந்திரிகளின் அவசியமும் இருக்காது. இன்றைய காலத்தில் பாருங்கள், பதவி ஏற்றவுடன் முதலில் மந்திரிகள் சபையை கூட்டுகிறார்கள். அங்கு துணைகள் இருப்பார்கள், ஆனால் மந்திரிகள் இருக்க மாட்டார்கள். ராயலான குடும்பத்தின் ஒவ்வொருவரும் அரசவையில் அமரக்கூடிய கிரீடதாரியாக இருப்பார்கள். ராயல் பரிவாரம் குறைந்தது அல்ல. அரியாசனத்தின் மீது அமரவில்லை என்றாலும் பதவி ஒரே மாதிரி இருக்கும். ஆகையால் சிம்மாசனதாரிகள் மிகவும் குறைவாக தான் இருப்பார்கள் என்று யோசிக்காதீர்கள். ஆனால் நீங்கள் கூட அரசவையில் ராஜ்ய அதிகாரியின் ரூபத்தில் இருப்பீர்கள். உங்கள் தலையிலும் கிரீடம் இருக்கும் மற்றும் உங்களுக்கு முழு அதிகாரமும் இருக்கும். எனவே என்ன ஆவீர்கள்? நம்பர் 1 அல்லது வரிசைப்படியா? என்ன ஆவீர்கள்? எனவே என்ன செய்ய வேண்டியுள்ளது தெரியுமா? தைரியத்தை காட்டினீர்கள், மிகவும் நல்லது. ஆனால் நம்பர் 1 ஆவதற்கு முதலில் வெற்றியாக வேண்டி உள்ளது. செய்து கொண்டு இருக்கிறீர்கள் தானே? செய்வேன், செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. மற்றவர்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இன்று பழைய சிந்தி சமூகத்தின் பிரம்மாவின் துணைக்காரர்கள் அநேகர் வந்துள்ளார்கள். கை உயர்த்துங்கள். குடும்பம் குடும்பமாக வந்துள்ளார்கள். நல்லது. ஏதாவது அதிசயம் செய்து காட்டுவீர்கள் தானே? என்ன காட்டுவீர்கள்? அதை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். நல்லது. 38 பேர் வந்துள்ளீர்கள். என்ன அதிசயம் செய்வீர்கள்? சரி, அதிகமாக கூறவில்லை, சிறிய விஷயத்தை கூறலாம். செய்ய தயாரா? குழந்தைகளும் அதிசயம் செய்வீர்கள் தானே? 38 லட்சத்தை உருவாக்குவோம். பல மடங்கு வாழ்த்துக்கள். நீங்கள் பெரிய விஷயத்தை கூறிவிட்டீர்கள். ஆனால் பாப்தாதா சிறிய விஷயத்தை கூறுகிறார். ஒவ்வொருவரும் ஒருவரை அழைத்து வாருங்கள். முடியுமா? குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகளை அழைத்து வாருங்கள். தாய்மார்களாக இருந்தால் சகோதர சகோதரியை அழைத்து வாருங்கள். ஆனால் ஒருவர் ஒருவரை அழைத்து வர வேண்டும். இந்த குழுவை பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் இவர்களுக்கு வழிகாட்டியாக வேண்டும். அடுத்த வருடம் அழைத்து வந்தே தீர வேண்டும். இரட்டை குழுவை அழைத்து வாருங்கள். பாப் தாதா இதைதான் விரும்புகிறார். எங்கு ஆரம்பமானதோ அங்குதான் வெளிப்பட வேண்டும். இரக்கம் வருகிறது தானே? பிரம்மா பாபாவின் தேசவாசிகள். எனவே தேசவாசிகளிடம் அன்பு ஏற்படுகிறது. உங்களிடம் பொக்கிஷங்கள் அதிகமாக உள்ளது. குணங்களின் பொக்கிஷம் எத்தனை பெரியது! சக்தி பொக்கிஷம் எத்தனை பெரியது! எனவே குணதானம், சக்திகளின் தானம் செய்யக்கூடியவர்கள் மாஸ்டர் வள்ளலாகுங்கள். யாரெல்லாம் வந்தீர்களோ அவர்கள், யார் தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது குணங்கள் அல்லது சக்தியின் பரிசை கொடுத்து விட வேண்டும். வெறும் கையோடு போகக்கூடாது. எதுவும் இல்லை எனினும் பாபாவின் செய்தி என்ற இனிய வார்த்தை
வார்த்தை. அந்த இனிய வார்த்தையாவது பரிசாக கொடுங்கள். உலகத்தவர்கள் ஏதாவது பண்டிகை என்றால் ஒருவர் மற்றவர்களின் வாயை இனிப்பாக ஆக்குகிறார்கள். ஆனால் பாப்தாதா வாயை இனிமையாக்க செய்தே ஆக வேண்டும் தான், ஆனால் தனது இனிய முகத்தையும் காட்ட வேண்டும் என்கிறார். வெறும் வாய் மட்டும் அல்ல, முகமும் இனிமை. அவ்வளவு இனிமை நிறைந்துள்ளது தானே. பகிர்வதில் நிறைந்து இருங்கள் மற்றும் இந்த பொக்கிஷங்களை எவ்வளவு கொடுக்கின்றீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும், குறையாது. எனவே இந்த வருடம் குறிப்பிடுங்கள், எந்த ஆத்மா வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தேனா? ஒருவேளை கேட்பவர்களாக இல்லை என்றால் இனிமையான சக்திசாலியான திருஷ்டியை கொடுக்க வேண்டும். ஆனால் கட்டாயம் கொடுக்க வேண்டும், வெறும் கையோடு அனுப்பக்கூடாது. இது எளிதுதானே அல்லது கடினமா? நல்லது. ஒரு வினாடியில் மனதின் ட்ரில் நினைவு இருக்கிறதா? ஒவ்வொருவரும் முழு நாளில் எத்தனை முறை இந்த ட்ரில் செய்தீர்கள் அதை நோட் செய்யவும். இந்த மனதின் ட்ரில் எத்தனை முறை செய்வீர்களோ அவ்வளவு சகஜ யோகி, சரள யோகி ஆவீர்கள். ஒரு பக்கம் மனதின் சேவை, மற்றொரு பக்கம் மனதிற்கான பயிற்சி. அவ்வப்பொழுது நிராகாரி, அவ்வப்பொழுது ஃபரிஷ்தா. பிரம்மா பாபா ஃபரிஷ்தாக்களாகிய உங்களை வரவேற்று கொண்டு உள்ளார். ஃபரிஷ்தாவாகி பிரம்மா பாபாவுடன் தனது வீட்டிற்கு நிராகார ரூபத்தில் செல்ல வேண்டும். பிறகு தேவதையாகி வர வேண்டும். நல்லது. நாலாபுரத்திலிருந்து மிக மிக அன்பு நினைவுகள் கார்டின் ரூபத்தில், கடிதங்களின் ரூபத்தில் பாப் தாதாவிடம் வந்தடைந்து விடுகிறது. ஒவ்வொரு குழந்தைகளும் எனது நினைவை பாபாவிற்கு கொடுங்கள் என்றுதான் புரிந்துள்ளார்கள் என்பதை பாபா அறிவார். ஆனால் வந்தடைந்து விட்டது. அன்பு நினைவு கொடுத்த மிகச் செல்லமான குழந்தைகள் பாப் தாதாவிற்கு எதிரில் இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு குழந்தைகளின் தனது பெயர் சகிதமாக வாழ்த்துக்கள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் உரித்தாகுக. உங்கள் அனைவருக்கும் புதிய வாழ்க்கை, புதிய யுகம் மற்றும் புது வருடத்தின் பல மடங்கு, கோடி மடங்கு வாழ்த்துக்கள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள், அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் புதிய வருட வாழ்த்துக்களை வழங்கினார். நாலாபுரத்திலிருந்து மிக அன்பான, மிக பிரியமான குழந்தைகளுக்கு பல மடங்கு புதிய வருடத்திற்கான வாழ்த்துக்கள். இந்த நிமிடம் கடந்தது என்னவோ கடந்தது. இது விடை பெற்ற மற்றும் வாழ வந்த காலம். ஒரு பக்கம் விடை கொடுப்பது, தனக்குள் முழுமையாவதில் குறையை அனுபவம் செய்கின்றார்கள். அதற்கு விடை கொடுப்பது, சதா காலத்திற்கு விடை கொடுக்க வேண்டும் மற்றும் மேலே பறப்பதற்கான வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். நினைவை அனுபவத்தின் ஸ்திதியில் நிலைக்கச் செய்யும் நம்பர் 1 விசேஷ ஆத்மா ஆகுக. அனைத்து பிராமண ஆத்மாக்களின் உள்ளே எண்ணம் இருக்கும், நாம் நம்பர் 1 விசேஷ ஆத்மா ஆக வேண்டும். ஆனால் சங்கல்பம் மற்றும் செயல்களின் வித்தியாசத்தை அழிப்பதற்காக நினைவை அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். எப்படி கேட்பது, அறிந்து கொள்வது நினைவில் இருக்கிறதோ அப்படி தன்னை அந்த அனுபவத்தின் நிலையில் கொண்டு வாருங்கள். இதற்காக தனது மற்றும் சமயத்தின் மகத்துவத்தை அறிந்து மனம் மற்றும் புத்தியை ஏதேனும் அனுபவத்தின் இருக்கையில் நிலைநிறுத்தி விடுங்கள். அப்போது நம்பர் 1 ஆத்மா ஆகிவிடலாம். ஸ்லோகன்: தீயவற்றில் பொறாமையை விட்டுவிட்டு நல்லவற்றின் போட்டியை ஏற்படுத்துங்கள். ஓம் சாந்தி.